ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியாக வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிதானா? இப்போ நம்ம ஜெபித்து ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து என்ன செய்வோம்? என்ன மணி 12:40 ஆயிடுச்சு. சரியா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த அந்த நல்ல அருமையான மத்தியான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சேகர அளவிலே இந்த லெந்தனு நாட்களில் சிறப்பாக நாங்கள் கூடி வரும்படியான கிருபையும் இரக்கத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இவ்வேளையிலே தேவரீர் யோசுவா தன் வாழ்க்கையில் சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு நாங்களும் சேவிப்போம் என்று அர்ப்பணித்தது போல ஒவ்வொருவரும் குடும்பமாக இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தந்து எங்களை இக்கூடுகையின் வழியாக உம்முடைய அருளுக்குள்ளும் ஆசிக்குள்ளும் நடத்தும்படி தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஆயத்தப்பட எல்லாரையும் கூட்டி சேர்த்தரலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சரி, இப்போ எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? அதில் சின்ன சின்ன ஊராக நான் சொல்லுவேன். சரியா? சொல்லட்டா? அங்கிருந்தே கிழக்கிருந்தே வருவோமா? கிழக்கில் தோன்றிய நட்சத்திரம் மாதிரி சொல்லிடுவோமா? சிறி கோவிந்தபுரி எந்தீங்க பார்ப்போம். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அவங்க எல்லாம் நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். எந்தீங்க பார்ப்போம் கொஞ்சம். சிறி கோவிந்தபுரி. வெரி குட். அவங்களெல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே சேகரித்து அன்போடு வாழ்த்துக்கிறோம். கரங்களை தட்டுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. உட்காரலாம். அடுத்ததாக ஆதிச்சபேரி உள்ளவங்க எந்தீங்க கொஞ்சம். கரங்களை தட்டுவோம். அவங்கள கரங்களை தட்டி நம்ம வாழ்த்துவோம். ஓகே, நன்றி. நீங்கள் உட்காரலாம். அடுத்ததாக வடக்கேற்குலப்பட்டி கரங்களை தட்டி நான் அவரோட வரவேற்போம். ஓகே, நன்றி. உட்காருங்க. அடுத்ததாக தெற்கேற்குலப்பட்டி வந்திருக்காங்களா? வரல. சரி, இந்த பக்கம் வந்துடும். உலகங்களும் எந்தீங்க. ஓகே, தேங்க்யூ. கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் வரவேற்போம். நன்றி. உட்காருங்க. சரி, மேலே இடங்களும் யாரும் வந்திருக்காங்களா? கரங்களை தட்டி வரவேற்றலாம். ஓகே ஓகே. அடுத்தால இடையங்குளம் அப்படியே இருந்தீங்க பாப்பா எல்லாரும். இடையங்குளம். ஆமாம், அவங்களுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டிடலாமா? கரங்களை தட்டுவோம். ஓகே, தேங்க்யூ. சரி, உட்காருங்கம்மா. தேங்க்யூ. உங்களுடைய எல்லாருடைய வருகைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை வாழ்த்துன்னு சொல்லிக் கொள்கிறேன். ஒளிப்பெருக்கின் வழியாக சத்தத்தை கேட்கிற நம்முடைய இடங்களும் திருச்சபை பிள்ளைகள் என்ன செய்யுங்க? துரிதமாக வேகமாக என்ன செய்யுங்க? இன்னும் நம்ம 2 மணி நேரத்தில் முடிச்சிடும். கரெக்டாக 5 மணிக்கெலாம் என்ன செஞ்சிடலாம்? முடிச்சிடலாம். சரியா? ஆகையினால் எல்லாரும் வீட்டில் இருந்தீங்கன்னா துரிதமாக நீங்கள் வந்துவிட அன்போடு நான் உங்களை மீண்டுமாக நினைவூட்டுகின்றேன். இப்போ ஒரு பாடல் பாடுவோம். அதற்கு பின்பாக என்ன செய்வோம்? அருமை நம்மத்தில் ஐயா வந்திருக்கிறாங்க, மதுரை ராம்நாத் டயசிஸில். அவர்கள் சிவகங்கை அந்த குரு சேகரத்தில் தலைவராக இருந்து சிறந்த பணியை செய்கிறாங்க. அவர்களை நம்முடைய சேகரத்து சார்பாக உங்கள் எல்லாரும் சார்பாக அன்போடு ஐயா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக நான் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது ஐயா அவர்கள், நாங்கள் அவங்கள அண்ணன் தான் சொல்லுவோம், அவர்கள் 4ஆம் ஆண்டு பயின்றார்கள். ஒரே கல்லூரியில் தான் அவங்க 4ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் 1ஆம் ஆண்டு படித்தேன். இன்றைக்கு அவர்கள் மதுரை ராம்நாத் டயசிஸில் அவனுடைய பணியை செய்து வருகிறார்கள். அவர்களை கேட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கும் பணிகள் உண்டு. இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சபை 8 சபை அப்படி குறைஞ்சிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை சபை இருக்கும்? அங்கே ஒரே பாஸ்டேட்டில் 19 சபை வரைக்கும் இருக்குமா. அப்போ நம்ம சுற்றி போயிட்டு வர்றதுக்கே 1 மாதம் நெஞ்சிடும். கஸ்பாக மறந்துவோம், முகமே மறந்துடும் நமக்கு. சரியா? அப்படி நல்ல ஒரு பறந்து விரிந்த டைசிஸ் நம்மகிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நம்ம குறிச்சிட்டோம். இப்போ திருநெல்வேலியும் தென்காசி மட்டும் தான் இருக்குது. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாவட்டம் இருக்குது. அப்போ எவ்வளோ பறந்து விரிந்த ஒரு இடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே என் பையாவை வாழ்த்துகிறேன். ஜெபித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு பாடல் பாடுறீங்களா? வாங்க. இல்லைன்னா மக்களை பாட சொல்லிடுவோமா? முதல்ல நீங்கள் ஒரு பாடல் பாடிடுங்க, அதுக்கு பிறகு 2 ஒரு பாட சொல்லுவோம். கன்வென்ஷன் கிதத்தில்
513வது பாடல். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையை சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையை சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார், அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா, மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசையாவும் கண்டு நன்றியா சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசையாவும் கண்டு நன்றியா சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பாட்டு பாட வரீங்க? ஊருக்கு 2 பேர் வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா நான் எதுக்கோ வேறு எதுவும் கூப்பிட்ட மாதிரில பாக்கிய. வாங்க, சீக்கிரம் வாங்க. இடைங்குளத்துலேருந்து 2 பேர் வாங்க, உலங்குளத்து 2 பேர் வாங்க. அடுத்தல சிரிக்க வந்த பெரி, எற்கலப்பட்டி, ஆதிச்சப்பேரி, உலகங்குளம். வாங்க வாங்க, கூட 2 பேர்னாலும் வரலாம், ஒன்றும் இல்லை, அடிக்க மாட்டோம். பின்னாடி இருந்து யாருமே வந்த வரலையே, வாங்க.
விரித்து ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனி வாரடி ஏற்றவர் தார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே, பாவமும் சாபமும் சுமந்தரை உனக்கும் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தரை உனக்கும் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுவோம் இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே முந்தனை நாசமாக்கிடவே, உலகிடையுடனே உன்னை சரண் புகுவாய் தருணம். உன்னிடையுடனே உன்னதனத்தை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே, உருவாக்கியே புது சிருஷ்டி கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் மலரும் கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகிர்ந்திடுவார் உந்தன் இருதயத்தனிலே, மறுரூபனாலே அச்சாரமாகுமே மகிமையும் அடைந்திடுவார். மகிமையினாலே அச்சாரமாகுமே மகிமையும் அடைந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோம் ரட்சகர் வேறு இகமதிலொன்றும், அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. அல்லேலூயா. இப்போ பெண்கள்லாம் பாடிட்டாங்க, நாங்கள் மட்டும் பாடாமல் இருக்கோமேன்னு ஆண்கள் ஒரு மாதிரி பாக்கிய. அதனால் வாங்க வாங்க, ஆண்கள் ஒரு பாடல் பாடுங்க.
சும்மா இருக்கிறோம் நீ தெருல இழுத்து விட்றீல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கல. வாங்க, நம்ம 200 வருஷம் கிறிஸ்தவங்க, வாங்க வந்து பாடுங்க பார்ப்போம். வாங்க. நம்ம பாடுறத ராடங்க. வாங்க வாங்க. வா. குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்மூடி உரித்திட அறைந்தேன் சிலுவையில் சேர்த்தையோ தீயர் திருக்கரங்கால்கள் ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதகர் நடுவில் பாவினேசன் பாதகன் போல் தொங்க யூத பாதகர் பரி ராசங்கள் பண்ணி அடித்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவான் சேனைகள் செய்யாமல் நானுதையோ தேவ சுந்தர மைந்த உயிர் விடும் காட்சி துடிக்கா நெஞ்சுண்டோம் ஈட்டியால் செய்ய எட்டி குத்த இறைவன் விழாவதிலே அவர் தீட்டிய தீட்சை குருதேயம் ஜலமும் துறந்தோற்றோடு பார் எருசலேமாதே மருகினி அழுது எங்கி புலம்பலையோ நின் எருசலை அதிபன் இளமணவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கி குருதியும் பாடிய கொல்கதா மலைதனிலே நம் குரு இயேசு சாமி கொடுந்துயர் பாவி உள்ளாய் கண் கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. மிக அழகாக நேர்த்தியாக பாடிய அருமையான சேகர ஆண்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நம்மத்தில் வந்திருக்கிறதான ரெவரன் பீட்டர் ஜோசப் ஐயா அவர்கள் நம்மோடு கூட என்ன செய்வாங்க, அந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்வாங்க. என்னே சொன்னேன், அவர்கள் என்னோடு கூட நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க.
அவங்க ஃபைனல் பிடித்தார்கள். ரொம்ப பழகுவதற்கு ரொம்பவும் இயல்புடையவர். உண்மையிலேயே ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை, பைபிள் சார்ந்த காரியங்களை ரொம்ப நுணுக்கமாக அழகாக அந்த வார்த்தை பகிர்ந்து கொள்கிற தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவளை நம்ம மத்தியில் வந்து புது மகிழ்ச்சி. இப்போ அவங்க ஐயா அவர்கள் புறப்படுத்திக் கொள்வாங்க. தேவா, நாம் கரங்களை தட்டி அவங்கள அன்பானவர்களே, ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை இந்த குடும்ப கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் பரிபூர்ணமாய் உண்டாவதாக. இந்த சிறப்பான நாளிலே உங்களோடு கூட முழுவதும் இந்த பகல் பொழுது மற்றும் மாலை நேரத்திலே நடைபெறுகின்ற கூடுகையிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காகவும் என்னை உங்கள் ஆலயத்திற்கு அழைத்து பயன்படுத்தி வருகிற உங்களுடைய திருச்சபையின் குருவானவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, காலையிலேயே நான் ஐயாவை குறித்து சொன்னேன். கிராம திருச்சபைகள்லேருந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் ஐயா வந்து 1வது ஆண்டு படிக்கும்போதே நாங்கள் 4ஆம் ஆண்டு இறையியல் கல்லூரி அப்படிங்கிறது வந்து சோதனை கூடம் போன்றது. சயின்ஸ் லேபில் போய் ஒரு பட்டாம்பூச்சியை கொடுத்தா அந்த பட்டாம்பூச்சியை சயின்ஸ் மாணவர்கள் எல்லாருமே அப்படியே பிரித்து அக்கு வேற அணு வேற பிரிச்சுருவாங்க. காலினுடைய சைஸ் என்ன இருக்குது, அதுக்கு குடல் எப்படி இருக்குது, அதனுடைய அழகு எப்படி இருக்குது, இறக்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் இரக்கம் இல்லாமல் பாடம் சொல்லி கொடுப்பாங்க இறையியல் கல்லூரியில். அப்படியே வர்றவங்களுக்கு விசுவாசத்தில் கூடுவோன்னு நினச்சிட்டு வருவாங்க. ஆனால் இறையியல் கல்லூரியில் சொல்லி கொடுக்குற பாடங்கள் இவங்களுக்கு ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்துறது போல தோன்றும். சரிங்களா? அப்படி தோன்றும் போதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அருமையான தம்பி. 4வது ஆண்டு எங்களுக்கு தனியாராக இருக்கும். இவங்க தான் வந்துடுவாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடியில் படிக்கிற ஒரு 8 பேர் இருந்தாங்க. இவங்க செட்டில் 9 பேர் இருந்தாங்க. எல்லாரும் வந்து உட்காந்து இவங்களுடைய மனக்குமுறல் எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நான் அதான் சொன்னேன், எப்போவுமே வெளிப்படையாக பேசிடுவார். அவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க மாதிரி. நான் கூட இப்படி கொஞ்சம் அந்த ரொம்ப சாதத்தை குலைந்து கொடுப்பதை போல் பேசுகிறேன் இல்லையா? ஆனால் ஸ்டார்லின் அப்படி கிடையாது, பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருப்பாப்புல. அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரிங்களா? உண்மையிலே அது ஒரு பெரிய தாளந்து தான். கடைசி வரைக்குமே அப்படி இருக்க வாழ்த்துக்கள். சரிங்களா? அன்பான சகோதரர் ஜான் சாம்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நீங்கள் அழகாக வந்தீங்க, நல்ல பாட்டெலாம் பாடினீங்க. இந்த குடும்ப கொடுகையில் மதிய நேரத்தில் பாடல் மாத்திரம் அல்லது செய்தி மாத்திரம் இருந்தால் உண்மையிலேயே கொஞ்சம் களைத்து போயிடுவோம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களை கூப்பிட்றாரு. போயிட்டாங்க. சரி, கடவுள் கூப்பிட்றாரு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எவ்வளோ நேரம் அவங்களால ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு? 1 மணி நேரம் முடிஞ்சா? முடியலை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, 1 மணி நேரம் கூட என் கூட இருக்க முடியலையா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அப்படி பாடுபடுத்திட்டோம் இல்லையா? இப்போ பீட்ரு ஜோசப்லாம் என்ன நிலைமை இல்லையா? என் கூட நீங்கள் 2 மணி நேரம் மதிய நேரத்தில் இருக்கணும்னு சொன்னா, நாங்கள் ஆண்டவருக்கே டேக்கா கொடுத்தவங்க. நீ சொன்னோன்னே இருந்துருவோமா? இதுதான் சேலஞ்ச் இல்லையா? கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சோதித்த மாதிரி சோதிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் சொல்லுங்க? இப்போ நம்ம கொஞ்சம் பகல் வெளிச்சத்தில் இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஒருவேளை இரவு நேரம் கூட்டம்னா நீங்கள் கட்டாயமாக சோதிச்சிருவீங்க. ஆனால் பகல் நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா ஆவி காற்றை அனுப்பிடுவோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் வெக்க காற்று வந்துச்சுன்னா டக்குன்னு எழுந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் விளையாட்டுக்கள், இந்த திருமறை சார்ந்த பைபிள் கேம்ஸ் வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்படிங்கிறதுனால விளையாட்டுகள் நடத்த போகிறதுனால இங்கே கூடியிருக்கிறவங்க, இங்கே ஒரு நான் தோராயமாக நினைக்கிறேன் ஒரு 80 பேர் வரைக்கும் கூடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரு டீமுக்கு 5 பேர். சரிங்களா? கிராமத்தில் உள்ளவங்க உங்கள் டீமில் கட்டாயமாக இருக்கணும். ஒரு சிறுவர் இருக்கணும், ஒரு பெரியவங்க இருக்கணும், ஒரு வாலிபர் இருக்கணும், ஒரு ஆண் கட்டாயமாக இருக்கணும். சரிங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த பசங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்களில் ஒருத்தங்க அப்படியே ஒரு 5 பசங்க மட்டும் அப்படி வந்து நிலுங்க வாப்பண்டா.
6 பேர் 6 பேர் வாங்க. டேய் இங்கே பாரு, 6 பசங்க அப்படியே வரிசையாக வந்து நில்லுங்க. வாங்க. ரைட், சூப்பர். இன்னொரு ஆள் வாடா. இந்த பாரு, அந்த வரிசையில் இந்த பாரு, கேம் நடத்த போகிறோம். பதில்லாம் சொல்லணும். சொல்லிடுவீங்களா? நாங்கள் வேணால் சப்போர்ட்டுக்கு இருந்துக்கிறோம், எங்களை வச்சு நடத்திக்கோங்க. இந்த பொதுவாக அந்த குடும்ப கீத ஆராதனையிலலாம் பெண்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஆண்கள் வந்து இப்படி அப்ரைட்டாக நிற்பாங்க தெரியுமா? அது மாதிரி நாங்கள் சப்போர்ட்டுக்கு நிற்கிறோம், தனித்தனியாக நிற்கணும். சரியா? 6 பேர் 6 டீம் வரிசையாக நில்லுங்க. 1 இந்த பக்கம், இன்னொருத்த வந்துருங்க. வந்துருங்க. நல்லா தள்ளி இங்கே வா, தள்ளி வந்து நில்லுங்க. ஒரு ஆள் அந்த கார்னரில் நில்லுங்க. நீ அப்படி ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு. சரி, ரைட். அடுத்தது அப்படி பிரிச்சு விட்டுருங்க. அடுத்தது வாலிப பிள்ளைங்கள்ல. சரியா? வாங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் அந்த கேமில் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிற அளவுக்கு இருக்கணும். சரிங்களா? என்ன சோதிச்சிடக்கூடாது. ஓகேவா? வாங்க. அதான் முதல் வரிசையே அதுக்கு தான் போல ஆயத்தத்தோடு வந்திருப்பீங்க போலயே. ஃபர்ஸ்ட் ரோ. சரி, ரைட். ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ஆள் வந்து நின்றுங்க. ரைட். கிராமத்தில் உள்ளவங்க, கிராமம் வரணும். அடுத்தது கிராமத்தில் உள்ளவங்க பைபிள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடியவங்க. சரி, ஆன்சர் பண்ண முடியலை, நடிச்சு காட்டக்கூடிய அளவுக்காவது கிராமத்துலேருந்து வந்துருங்க. உங்களுக்கு சேர் போட்டுருவோம், அதனால் நீங்கள் தயவுசெய்து நிற்க வச்சிருவாங்களோன்னு நினச்சிடாதீங்க. கிராமத்தில் இருந்து கிளை சபைகள், கிராமம்னு சொல்லக்கூடாதோ, கிளை சபை. அப்போ இடையகுலத்தை எப்படியா சொல்லுவீங்கன்றுவாங்க. கஸ்பா. ரைட். கிளை சபைகள்ல இருந்து, நான் எந்த ஊரையுமே பர்டிகுலராக சொல்லலை, கிளை சபைகளில் ஆர்வமாக இருக்கிறவங்க 6 பேர் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. வாருங்க. கிளை சபைகள் சார்பில் இது ஒரு வரிசை. உலகங்களும் வந்தாச்சு. சிரிக்க வந்த பெரிய ஒருத்தர் வந்துட்டாங்க. வாங்க. ஆதிச்ச பேரில் யார் இருக்கா? ஆதிச்ச பேரில் பைபிள் குயிஸ் சொல்லக்கூடியவங்க வாங்க. ஏன் அவ்வளோ யோசிக்கன்னு தெரியலையா? வடக்கு இருக்கலப்பட்டி யார் வரா? அப்புறம் நீங்க கீழே உட்கார்ந்துருக்கும் போது நான் கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா இதுதானா கேள்வி அப்படின்னு நினைப்பீங்க. பாத்துக்கோங்க, இந்த கேள்விக்கா நம்ம பயந்து போய் உட்கார்ந்தோம் நினைச்சிடறோம். ஆதிச்ச பேரி வாங்க. வடக்கு இருக்கலப்பட்டி யார் வரா? வாங்க. பைபிள் வந்து ஈஸி, எளிதாக தான் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஆதிச்ச பெரிய வந்தாச்சா? நெடுவிளை வந்திருக்காங்களா? நெடுவிளை என்னாச்சு? ஒருத்தரையும் காணும். வரலையா? தெற்கு இருக்கலப்பட்டி யார் இருக்காங்களா? இல்லையா? சரி. இடையங்குளத்துலேருந்து யார் வந்திருக்கா? ஒருத்தர் வரலையா? வாங்க. பைபிள் குயிஸ் நல்ல பதில் சொல்லக்கூடியவங்க. இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போ எத்தனை? 4 பேர் தான் வந்திருக்காங்க. பெண்கள் 2 பேர் தேவை. இன்னும் 2 பேர் தேவைப்படுது. இது முழுக்க கிராமத்துல இருந்தா வரணும். ஆண்கள் யார் பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கா? ஆண்கள் அடுத்தது ஆண்கள். இப்போ பெண்கள் தான். வாங்க. வேற யார் சொல்றா? கிராமத்தில் உள்ளவங்க. நடுவில் யாரும் இல்லையா? வரலாம். ஒரு ஊர்ல இருந்து 2 பேர் கூட வரலாம். நல்ல டான் பதில் சொல்லணும். வாங்க. ஒரு ஊரை ஒரே இடத்துல 2 பேரை நிப்பாட்ட மாட்டோம். அவ்வளவு. ஆமா. அப்படி சேர் அந்த பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த சேர் எடுத்து போச்சு. வந்துட்டாங்களா? இன்னும் ஒருத்தங்க யார் இருக்கா? வராங்க. வாங்க. சரி. இப்போ அடுத்த ஆண்கள் வாங்க. 6 குரூப்புக்கு 6 பேர் வாங்க பார்ப்போம். வாங்க. எங்களை விடுங்க ஐயா, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம் அப்படிங்களா? வாங்க. என்ன வாங்க. டேனியனை வாங்க. அங்கே ஜெயசாசனை வாங்கலாம். மங்கள்ராஜன் வரலாம். அடுத்தல யார்? நம்ம முல்லர் அண்ணாச்சி வாங்க. அவங்க ஞானசேர அண்ணாச்சி வரலாம். செல்லினே வாங்க. ஐயா வாங்க. எங்களை என்ன பாடுபடுத்துறீங்களா? அப்படியா? வாங்க. எல்லாரும் ஆளுக்கும் ஒரு குரூப்பில் உட்காந்து நின்றுக்கிடுங்க பார்ப்போம்.
இன்னும் 2 பேர் வரணும். அண்ணே வாரில மங்கராஜனே சார் வாரில சாம்ராஜ் சார் வாங்க 2 பேரும் வந்துருங்க. எல்லாம் ஈஸியாக போயிடும். இன்னும் 2 பேர் தேவை. வெளியே இருக்கா? வாங்க. ஆண்களில் தான் 2 பேர் தேவைப்படுது. அப்படியாங்க, சீக்கிரம் வாங்க பார்ப்போம். ஆக்ஷன் வரல வாங்க. பிரியா அங்கே உட்காந்துருக்கிய. நம்மளும் தான் கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்போமே. வந்துடுங்க. இன்னும் ஒருத்தர் வரணுமே. வேற யார் இருக்கா? ஹல்லேலூயா. ஆமாம், அது இருக்காங்க. அடுத்தல அவங்க அடுத்தல சொல்லணும் எல்லாம். வாலி தொம்மாரில் எங்கே போறிய? வாங்க. வெளியே எங்கே ஓடுதிய? சேர்ஸ் எடுக்க போயிடும். அதில் ஒரு பையனை போட்டுருவோம். அதில் ஒரு பையனை போட்டுக்கலாம். சேர் எடுக்க போயிருக்காங்கல்ல. இன்னும் ஒருத்தர் தான் தேவை ஆண்களில் ஒருத்தர். பசங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சேர்த்துறோம். யார் வாரா பின்னாடி? அண்ணா வாங்க வாங்க வாங்க. மங்களாச்சனை வாங்க. ஏன் இவ்வளோ யோசிக்கிய? வாங்க. நீங்க இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா வெளியில இருந்தே நான் வெத்தலை பாக்கு எல்லாமே கொண்டு வந்துருக்கேன். ஓகே சரி சரி. அடுத்து உள்ளூர். உள்ளூர்ல உள்ளவங்க. உள்ளூர்ல யாருனே ஒருத்தர் மட்டும் வந்திருக்காங்களோ? இல்ல இல்ல, சின்ன பிள்ளைங்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, பெரிய ஆட்கள் 3 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வந்திருக்காங்க. பெண்கள்ல சேர்த்து. உள்ளூர்ல நிறைய பேர் இருக்கிறதுனால பெண்கள் வரிசையில ஒவ்வொருத்தங்களும் சேர்த்து கரெக்டா இருக்கும். 6 பேர். இல்ல 5 பேர் வந்துட்டாங்க. 1 2 3 4 பேர். அவன் பசங்க 1 இவங்க 1 போட்டுருமா? சரி. லோக்கல்ல உள்ளவங்க வாங்க. நல்ல பைபிளுக்கு சொல்றக்குள்ளேங்க ஒரு 6 பேர் வராங்க பார்ப்போம். எந்திங்க வாங்க வாங்க வாங்க. பூங்கோதம்மா வாங்க. நீங்க முன்னாடி. அக்கா ஜெனிட்டா அக்கா வாங்க. எந்திங்க வாங்க. எல்லாரும் பயப்பட தான் செய்தாப்புல. நாங்கள் வந்தாச்சு. வேற யார் இருக்கா பின்னாடி? எப்பவுமே மருமகளை விடப்படாது. கூப்பிட்டு வந்துருங்க. சரி. வேற தங்கதேக்க படார்படான்னு வாசிப்பியல நீங்க. ரஜினாக்கா வந்துட வேண்டியதானே? வாங்க பின்னாடி. அம்மா நீங்க. அவங்க பேர் என்ன பேரு? ஜோதியம்மா வாங்க. ஏன் யோசிச்சுட்டே இருக்கிய? ஏமா நீங்க வாங்க. சேர் போட்டுருவோம். அதனால கஷ்டப்பட நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. வேற யாரு? சேர் போட்டுருவோம். அவ்வளோதானே. சரியா போச்சா? யார் வரணுமா? இன்னும் 3 பேர் தேவையில்ல. ஏம்மா நீ வந்துட வேண்டியதானே? ஏன் உட்காந்துருக்கா? இந்த சொல்றாப்புல. இதில் யார் வரா? வசனக்கா அரியலா அவங்க ஜெசி அக்கா. எந்திங்க. ஒருத்தரையால கூப்பிட வேண்டியிருக்கு. வேற யாரு? சரியா போச்சா? இன்னும் 2 பேர் தேவை. யாருமா? பெனிட்டா. அப்படியே சொல்லிட்டேனே. இந்த நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இன்னும் ஒருத்தர் வேணும்பியா? அக்கா நீங்களும் வந்துருங்க. சரியா போச்சு. ரைட். பசங்க வந்தோடனே பசங்களை அப்படி உட்கார சொல்லிடுமா? அந்த பின்னாடி இருக்க சேர் எடுக்க சொல்லுங்களேன். அந்த பின்னாடி கொஞ்சம் சேர் இருக்குல்ல அந்த வச்சாங்களா? எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றிலையும் 5 பேர் நிற்காங்களா? ஒவ்வொரு டீம்லேயும் 5 பேர் இருக்கிறீங்களா? 5 பேர் இருக்கா. 1 2 3 4 5. சரியா இருக்கா? 25 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் யூத் மட்டும் ஒவ்வொரு குரூப்புக்கு ஒருத்தர் போகணும். சரி. முதல்ல பெரியவங்க உட்காருங்க. அப்படியே இல்ல மக்களை பார்க்குற மாதிரி 2 2 போட்டு 3 3 போட்டு.
3 நேரம் உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்துருங்க, வாங்க. சரி, ஒரு பாட்டு பாடுவோம், நீங்க ஆக்ஷன் பண்ணிருங்க. சரியா? சரின்றீங்க, எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டீங்களா? சரி, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், அதுக்குள்ளே நீங்க இது பண்ணிருங்க. ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாமா? என்ன பாட்டு? அதிசயமான ஒளிமைய நாடாம். 325வது பாட்டு. நல்ல கைதட்டி நம்ம பாடுவோம். சேர் சொன்ன உடனே நீங்க அப்படியே உட்கார்ந்துருங்க. சரியா? அதிசயமான ஒளிமைய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் வீடாம். இல்லையா? வீடு ரொம்ப முக்கியம். எல்லாரும் எவ்வளவு ஊருக்கு பயணப்பட்டு வந்தாலும் வீட்டில் போய் அப்படி அமர்ந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம மனசுலயே அப்படியே ஒரு பெரிய ஆறுதல், நம்ம சோர்வுலாம் நீங்கி நம்ம பெரிய ஒரு ஆனந்தம் உண்டாகும். உண்மையா இல்லையா? எவ்வளவு இடத்துக்கு வெளிநாடுகளுக்கே போயிட்டு வந்தாலும் அந்த சொந்த வீட்டில் பிள்ளைகள் மத்தியில் குடும்பத்தோடு இருக்கிறதுல இருக்கிற ஆனந்தம் வேற எதுவுமே தராது. வெளிநாடு ஒரு நாள் சந்தோஷம் தரலாம், 2 நாள் சந்தோஷம் தரலாம், 1 மாதம் கூட சந்தோஷம் தரலாம். ஆனால் அவைகளெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. உங்கள் வீடே அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும்போது இறைவன் தலைவராய் இருக்கின்ற நான் வாஞ்சிக்கும் வீடாம் ஆண்டவருடைய நாடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பாட்டு தான் நம்ம இணைந்து பாட போகிறோம். அந்த நாட்டில் எதெல்லாம் இல்லை ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். பார்த்துக்கோங்க, ஒரு நாடு, அந்த நாட்டில் எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் எழுதியிருப்பாங்க. அந்த நாட்டுக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ பக்கத்து நாட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி பாஸ்போர்ட்டு இருக்கணும், விசா இருக்கணும், அப்படின்னா தான் போக முடியும். ஆண்டவருடைய நாட்டுக்கு போகணும்னா என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் கைதட்டி இணைந்து பாடுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சேர் வந்துடும். சரியா? மான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்தியம் மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா, அல்லேலூயா. அதிசயமான நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார். அதிசயமான ஒளிமய நாடாம்,
நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். அடுத்தது விதவித கொள்கை இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. உங்க கொள்கை என்னது அப்படின்னு போய் மைக் கட்டிட்டாங்க. அவர் சொன்னாரு, கொள்கையை கேட்ட உடனே அப்படியே என் தலை சுத்திருச்சு அப்படின்னாரு. அவருக்கு கொள்கை என்னன்னே தெரியாது. இப்பயும் கொள்கை இல்லாம நிறைய பேர் வர்றாங்க. வெறும் பாப்புலாரிட்டியை வச்சு, தனக்கு இருக்கிற ஒரு இமேஜை வச்சு, முக வசீகரத்தை வச்சு எந்த கொள்கையும் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? இப்படி விதவித கொள்கை பரலோக ராஜ்யத்துல கிடையாது. ஆனா டிசிப்ளின் இருக்கும். சரிங்களா? இங்க இருக்கிற கொள்கையற்ற தலைவர்களுக்கு டிசிப்ளினும் கிடையாது. ஒழுக்கம் இருக்கணும் இல்லையா? கொள்கை இல்லைன்னா எப்படி இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும். இப்போ ஒழுக்கம் இல்லாமல் கொள்கையும் இல்லாமல் ஏனதான உலகம் வந்துருச்சு. பரலோக ராஜ்யத்துல விதவித கொள்கை இல்லை. ஆளாளுக்கு ஒரு கொள்கையை வந்து சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு, நம்ம சர்ச்சுக்கு பேர் என்னது? தென்னிந்திய திருச்சபை. மார்க் சர்ச்சா தம்பி? தென்னிந்திய திருச்சபை தான் நமக்கான ஒட்டுமொத்த அடையாளம். சரிங்களா? தென்னிந்திய திருச்சபை. அது மாதிரி ஒருத்தங்க சொல்லுவாங்க, நாங்க சுயாதீன திருச்சபைப்பாங்க. இதுதான் பலகை, இதைத்தான் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அப்படிலாம் எந்த பலகையும் அங்க கிடையாது. பார்த்துக்கோங்க, பரலோக ராஜ்யத்துல ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்கும் அன்பு மயம் அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டிடுவேன். மியூசிக் நிப்பாட்டிடுவாங்க. நீங்க அன்புள்ளோர் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தான் பாட போறீங்க. சரியா? ஓகே தானே? விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம். அதிசயமான நேசரின் நாடாம், என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். பிரச்சனை எதுவும் இல்லை. ஷேர் சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அப்படியே நிக்க விட்டுருவாங்களா நினைக்காதீங்க. ஷேர் இஸ் ஆன் த வே, வந்துகிட்டே இருக்குது. நம்பிக்கையோட இருங்க. பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இல்லை? ஒரு சின்ன 100 பேர் இருக்கிற ஒரு திருச்சபையில எவ்வளவு பிரச்சனை? ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு மாவட்டத்துல, ஒரு கிறிஸ்தவ வட்டத்துல எவ்வளவு பிரச்சனை? ஒரு தெருவுல இத்தனை பிரச்சனை. இங்க பிரச்சனையே கிடையாது, குழப்பங்கள் கிடையாது. மொழி, நிறம், ஜாதி. ஏன் பிரச்சனை கிடையாது, ஏன் குழப்பம் கிடையாதுன்னா, யாராச்சும் ஒருத்தங்க மொழியை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் தமிழர் அப்படின்னு வர்றாங்கன்னா அவங்க அங்க கிடையாதுன்னு. சரிங்களா? மொழி கிடையாது, நிறம், நான் கருப்பு நீ வெள்ளை சொல்றவங்க இல்ல. ஜாதி பற்று, நான் இந்த ஜாதி நீ இந்த ஜாதி சொல்றவங்க இல்ல. இவங்க இல்லைன்னா இந்த ஊரே நல்லா இருக்கும். அப்படித்தானுங்க? இந்த 3 பேர் இல்லைன்னா இந்த ஊரே நல்லா இருக்குமே, அரசியல் நல்லா இருக்கும் இல்லையா? பரலோக ராஜ்யத்துல இவங்களுக்கு இடமே கிடையாதான். அதான் போட்டிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எங்கும் எவருமே அங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அங்கேயும் ஒரு கேப்ல ஒரு வரி வரும். என்ன வரின்னு தெரியல. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி, நிறம், ஜாதி பற்றுவுடையோர் எவருமே அங்கு இல்லை. அன்புள்ளோர் மட்டும் அதிசயமான என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். ஸ்கூல பிள்ளைங்க கூட்டே போக முடியாது. பார்த்துக்கோங்க. கரெக்டா ஸ்கூலுக்கு முக்குல ஒருத்தர் கடை வச்சிருப்பாரு. இப்பெல்லாம் நிறைய கடை வந்துருச்சு. முன்னாடிலாம் பாருங்க, ஸ்கூலை ஒட்டி தான் கடலாம் இருக்கும்.
பிள்ளைகள் அப்படியே கூட்டு போவோம். அந்த ஸ்கூல் வந்த உடனே பிள்ளைகள் நகராதுங்க, அந்த பக்கத்துல அப்படியே நிற்பாங்க. அப்புறம் கடையில என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். இப்படி இந்த வீண் இச்சை ஆசை உடையவங்களுக்கு அந்த இச்சையை தூண்டுற கடை கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்பெல்லாம் நீங்க கடைக்கு போனீங்கன்னா உங்களால ஒரு பொருளை வாங்க முடியுதான்னு பாருங்க. ஒரு பொருள் உங்களால வாங்க முடியுமா? சோப்பு வாங்கணும்னு போறீங்க, ஹமாம் சோப்பு வாங்கும் போது பக்கத்திலேயே இன்னொரு சோப்பு இருக்குது. இந்த சோப்பு விலை கம்மின்றா, இந்த சோப்பு போட்டா ரொம்ப அழகாயிருவீங்கன்றாங்க. உடனே நம்ம மனசு என்ன ஆயிடுது, நம்ம எதை வாங்க போனோமோ அதை வாங்காம வேற ஒன்றை வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய நேரத்தில் குழப்பமாகிறதுக்கு காரணம் கடைகள் தான், சரிங்களா? ஐயோ நம்ம வியாபாரத்தையே கெடுத்துருவார் போல, அந்த கடையை சொல்லல. நம்ம அண்ணாச்சி கடையில் எந்த பிரச்சனையும் இல்லை, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் பிரச்சனை. அதுதான் நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பாட போறோம். கடை தெரு எதுவும் இல்லை, தொழிற்சாலைகள் ஒன்றுமில்லை, தரித்திரர் செல்வர் சிறியோர் பெரியோர் ஆகிய சிறப்பு இல்லை. நீ சின்ன பையன், நீங்க பெரியவங்க அப்படிங்கிற சிறப்புலாம் எடுத்துக்கிடவே முடியாது. இங்க எல்லாருமே சமம் என்று சொல்லி பாட போறோம். கடை தெரு எதுவும் இல்லை, தொழிற்சாலைகள் ஒன்றும் இல்லை. கடை தெரு ஏதும் இல்லை, தொழிற்சாலைகள் ஒன்றும் இல்லை. தரித்திரர் செல்வர் சிறியவர் பெரியோர் ஆகிய சிறப்பும் இல்லை, எல்லாம் சமம். கடைசியா ஒரு கவி, யாரு தான் இதுக்கு போகலாம், சரிங்களா? யார் போக முடியும் அப்படின்னு, அதுக்கு நிறைய செல்வம் வச்சிருக்கணுமா, நிறைய பணம் செலவாகுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு பணம்லாம் செலவாகாது. இதுக்கு ஒரே ஒன்றுதான், ஆத்தும மீட்பு. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. அந்த ஆத்தும மீட்பை தருவது ஆண்டவர் இயேசுவின் ரத்தம். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் உள்ளம் மீட்பு பெறும். இங்க அது ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. அவ்வளவுதான் பாட்டு, சரிங்களா? இதை நம்ம பாடி முடிக்க போறோம். இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் எங்க ஊர்ல யாரு வேண்டாம், எங்க பாஸ்ட்ரேட்ல யாரு வேண்டாம் சொல்ல போறோம், சரிங்களா? இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் எங்க ஊர்ல எவரும் வேண்டாம், எங்க பாஸ்ட்ரேட்ல எவரும் வேண்டாம், எங்க டயசிஸ்ல எவரும் வேண்டாம், தென்னிந்திய திருச்சபையில நம்பிக்கையோட பாடுவோமா? சிஎஸ்ஐல எவரும் வேண்டாம், எங்க திருநெல்வேலி டயசிஸ்ல எவரும் வேண்டாம், எங்க ஊர்ல யாரு வேண்டாம், எங்க பாஸ்டேட்ல யாரு வேண்டாம், சரியா? பாடலாமா? அடுத்த டீம் போய் உட்காரலாம். இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போம் எங்க ஊர்ல எவரும் இல்லை என்று மாறீர். அப்படியே பாட போறோம். இத்தனை பெரிய எங்க டயசிஸ்ல எவரும் வேண்டாம், அதிசயமான. இப்ப சிஎஸ்ஐல பாட போறோம், சரிங்களா? நம்பிக்கையோட பாட போறோம். சிஎஸ்ஐலையும் யாருமே இழந்து போயிடக்கூடாது. இத்தனை பெரிய சிஎஸ்ஐயில் எவரும் வேண்டாம், மான. ஹல்லேலூயா. சிஎஸ்ஐயின் மீட்புக்காக ஜெபம் பண்ணிட்டோம், சரிங்களா? எல்லாம் மீட்பு பெறணும் இல்லையா? படைப்புகள் எல்லாம் மீட்பு பெறணும். அப்போ சிஎஸ்ஐ என்ன பண்ணணும்?
மீட்பு பெறணும் இல்லையா? அதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம், விரும்புகிறோம். எத்தனை பேர் நம்ம தென்னிந்திய திருச்சபைக்காக ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆண்டவர் அழகாய் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வருகை வரைக்கும் இருக்கணும், சரிங்களா? அவ்வளவுதான். முடிஞ்சா எல்லாருமே உட்காந்துட்டீங்களா? சூப்பர். ஒன்று, ரெண்டு, மூணு. நீங்கன்னா இப்படி இப்படி இந்த இந்த பக்கம் வந்துருங்க. இப்படி இந்த இதில் போட்டுரு தப்பி. இப்படி அவங்கள மாதிரி அந்த அவங்க உட்காந்துருக்குறாங்களா அது மாதிரி. ரைட். அந்த டைரியை மட்டும் மேலே டைரி டைரி. இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துடலாம், சரிங்களா? ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லலாம். உனக்கு பைபிளில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? யாரு? தாவீதா. இங்க இருக்கிறதுல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எந்த டீம் ரொம்ப பிடிக்குது சொல்லு. யாரு? இந்த டீம் தானா? உனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? இல்லையா? இந்த சொந்தக்காரங்களே வேண்டாம் பார்த்துக்கோங்க. அவன் அப்படி முடிவு பண்ணிட்டான். இந்த வயசுலேயே இவ்வளோ ஞானம். சொந்தமே இல்லாத ஒரு டீமை நம்ம சொல்லிடுவோம், அதுதான் பிரச்சனை இல்லாதது அப்படின்றான். நீ பொழைச்சிக்கிடுவாடா. உங்களுக்கு தாவீதுன்னு பேர், சரியா? தாவீது டீம். அடுத்தது தம்பி, உனக்கு யாரா பிடிக்கும்? பைபிளில் யாரை பிடிக்கும்? இயேசு தான். இது காமன், பிரச்சனையே கிடையாது. இயேசுவை பற்றி இருக்காது. வேற டீம் சொல்லுவோம்டா. ஏசு என்னைக்குமே பார்ஷியல் கிடையாது, பார்த்துக்கோ. ஒரு குரூப்புக்கு ஏசுன்னு பேர் வைக்கக்கூடாது, இல்லையா? ஏசு எல்லாருக்கும் மாணவர். வேற பேர் சொல்ற. யோசுவா. ரைட். அவங்கெல்லாம் பார்ட்டு தான், அவங்கெல்லாம் ஒரு குரூப் தான், சரியா? யோசுவா. நீங்க யாரு? யோசுவா. நீங்க தாவீது. சூப்பர். ஏம்மா உங்களுக்கு யாருமா பிடிக்கும்? யாரு யார் சொன்னது? சாமுவேல். சாமுவேல். இங்க யாருமா? ஏதாச்சும் ஒரு டீமுக்கு பேர் வச்சிருங்க. அந்த டீமுக்கு சாமுவேல், சரிங்களா? நீங்க தான் சாமுவேல். உனக்கு யார்கிட்ட பிடிக்கும்? யாரு? மோசேயா. அதுல நீங்க சொல்றீங்க, அவ வாயிலிருந்து வரட்டும். நீ சொல்லுமா. உன் வாய் பிறப்பை கேட்போம். எஸ்தர். சூப்பர். பாத்தீங்களா எவ்வளவு அழகான பேரை சொல்லியிருக்கிறா. இந்த பிள்ளை வாயில மோசேன்னு சொல்ல வச்சுட்டீங்க. யாருக்குமா கொடுக்கலாம்? எஸ்தர். இவங்க தான் எஸ்தர், சரியா? எஸ்தர் டீம். சூப்பர். இன்னும் 2 டீம் இருக்குது. இன்னும் 2 டீம் இருக்குது. வேற யாரு கேட்கலாம்? ஏய் நீ விடியா, என்ன பேர் பிடிக்கும் பைபிள்ல? தானியேலா. யாருக்கு கொடுக்கலாம் பேரு? யாருக்கு? இவங்களுக்கா? தானியேல், சரிங்களா? உங்க பேரு தானியேல். குறிச்சுக்கோங்க. யாராச்சும் ஒருத்தங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க. கடைசியா இனி நாங்கள் வைக்கிற பேர் தாம்மா, வேற வழி கிடையாது. அதைத்தான் நீங்கள் சுமந்தாகணும், சரிங்களா? வேற பேர் கிடையாது. ரூத்தா. ஏமா ஓகேவாம்மா? வேற பேர் இல்லைம்மா, சரியா? ரூத். சூப்பர். ரூத். அதான் வரிசையா கேட்கும். ஐயா உங்க பேரு? யோசுவா. குரூப் 1 யோசுவா, குரூப் 2 தாவீது. ரூத்துமா சொல்லிட்டாங்கம்மா, உங்களுக்கு இதுதான் பேர், வேற வழி கிடையாது. ரூத். சூப்பர். 4வது தானியேல். தம்பி எழுதுறியா வேகமா? தானியேல். 5வது எஸ்தர். சாமுவேல். சூப்பர். சரி, இப்போ இந்த டீமுக்கு எப்படின்னா, முதல்ல ரொம்ப எளிமையான கேள்வி பைபிள்ல இருந்து கேட்போம். நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா
10 மார்க்கு. நீங்க ஆன்சர் பண்ணாம பாஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு 5 மார்க். சரிங்களா? ஒருத்தங்க விட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்றதா இருந்தா 5 மார்க். வரிசையா வரும். 2 கேள்விகள் கேட்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இந்த 2 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் பண்ணி ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போறீங்க. இல்லை நான் 2 கேள்விலையும் மார்க் எடுக்கலை அப்படின்னாலும் அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. சரியா? அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த சேர் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நல்லா கிளாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருங்க. இவங்க தைரியமானவங்க, பார்த்துக்கோங்க. ரைட். சிம்பிளான கேள்விதான். யாருமே சொல்லலைன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்க அவசரப்பட்டு ஆன்சர் சொல்லிடக்கூடாது. மக்களுக்கு ஒரு தாழ்மையான இது. உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். அது எனக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. தேவனுக்கும் தெரியும். அது பரம ரகசியம். ஆனா வெளியில சொல்லக்கூடாது. சரியா? ரைட். ரூபனின் தாயார் பெயர் என்ன? ரூபனின் தாயார் பெயர். உங்க ஊர் ரூபன்ல பைபிள்ல இருக்கிற ரூபன் லேயாள். கிளாப் பண்ணிருங்கம்மா. சூப்பர். 10 மார்க்ஸ். ஆபிரகாமின் தகப்பன் பெயர் என்ன? ஆபிரகாமின் தகப்பன் பெயர் தேராகு. கிளாப் பண்ணிருங்க. சூப்பர். ரூத்துமா, தீமோத்தேயின் பாட்டி பெயர் என்ன? லோவி லோவி லோவிசால். கிளாப் பண்ணிருங்க. சூப்பர். சிலர் இடத்துல கேட்கும்போது லோவி கேயாள்ன்றவாங்க, பார்த்துக்கோங்க. எங்க ஊர்ல 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இருக்காது, பார்த்தீங்களா? அதனால ரைட். இது குடும்ப ரவுண்டா இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி. தாவீதின் தாத்தா பேர் என்னது? தாவீதின் தாத்தா பேரு. நீங்க இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா, ரூத்தம்மா இதுதான் நம்மளுடைய பிரச்சனை, சொல்லி கொடுத்துட்றோம். இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உண்டு, இல்லைன்னா அடுத்தது. இல்லையா? ரைட். சூப்பர். அம்மா, தாவீதின் தாத்தா பேரு என்னது? என்னம்மா? இல்ல இல்ல, அப்படி ஒரு பேர் இருக்குதா? சரி, ஈசாய் தான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்களும் அதே கடையை விரிச்சிங்கன்னு அர்த்தம். அங்கே தான் எனக்கு மிட்டாய் வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்தா. ரைட். அடுத்தது உங்களுக்கு ஓபேத். சூப்பர். கிளாப் பண்ணிருக்கேன். 5 மார்க் தம்பி அவங்களுக்கு. இங்கே தானே மிஸ் பண்ணேன் நான். அப்போ உங்களுக்குரிய கேள்வி. மோசேயின் சகோதரி பெயர் என்ன? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். மிரியம். சூப்பர். கிளாப் பண்ணிருங்க. நான் சொல்லாமே நீங்க கிளாப் பண்ணிருங்க. சரிங்களா? ஒவ்வொரு தடவை கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணு சொல்றது இதா இருக்குது. அடுத்தது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இவங்களும். சரிங்களா? ஒற்று கேட்டது யார்? ரோதை. கிளாப் பண்ணிருங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒற்றுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அவங்களையும் நம்ம ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும். சரியா? அடுத்தது அங்கிருந்து வரேன். உங்களுக்கே ஆரம்பிச்சிருவோம். நகோமியின் பிள்ளைகள் பெயர் என்ன? நகோமி அம்மா இருக்கிறாங்க இல்லையா? ஜபத்தில் வச்சிருக்கீங்களா?
நகோமியின் பிள்ளைகள் பெயர் என்ன? முடிஞ்சுமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்குரியது முடிஞ்சு. நீங்கள் சொன்னதும் தப்பு தான், சரிங்களா? ஏழை முடிஞ்சு இங்கே வந்துட்டேன் நான். சரியா? அதான் இல்லை, பரவாயில்ல. எப்படி டைம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். எப்படி அவங்களுக்கு மார்க் போட்டுடலாமா? ஒரு 5 மார்க் போட்டுடலாம், சரிங்களா? வேண்டாம், போடக்கூடாதா? ஏம்மா உங்களுடைய சத்துரு இங்கே தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. கடவுள் இப்படி தான் அடையாளம் காட்டுவார், பார்த்துக்கோங்க. ரைட். வேதாகமங்களில் வல்லவன் என பெயர் பெற்ற ஊழியர் யார்? வெரி குட். ரைட். குளிர் காய்ந்து கொண்டிருந்த சீடன் யார்? பேதுரு. சூப்பர். கந்தாகே எனும் ராஜஸ்திரியின் மந்திரி வாசித்த ஆகமத்தின் பெயர் என்ன? ஏசாயா. சூப்பர். இயேசு தம்மை மெசியாவாக யாரிடத்தில் முதலில் வெளிப்படுத்தினார்? சமாரிய ஸ்திரீ. சூப்பர். கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவன் யார்? மோசே. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு. மார்க் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முதல் அணி யோசுவா அணியினர் 20 மதிப்பெண். தாவீது, நம்ம கரங்களை தட்டுவோம். தாவீது அணியினர் 20 மதிப்பெண். ரூத் 20 மதிப்பெண். தானியல் 10. எஸ்தர் 20. சாம்வேல் 15. சூப்பர். இப்போ வெளியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவோம், சரிங்களா? நிறைய பேருக்கு ஆன்சர்லாம் தெரிஞ்சு. மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பெயர். சரி, ரைட். உங்க யாருக்குமே பரிசு கிடையாது. யாராச்சும் ஒருத்தங்க எந்திரிச்சு சொன்னா பரவாயில்ல. எல்லாரும் மொத்தமாக ஒன்னா வாய்ப்பாடு சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? ரைட். அடுத்த முறை இருக்கும்போது கொஞ்சம் எந்திரிச்சு சத்தம் இல்லாமல் கையை தூக்கிடுங்க. கையை தூக்குனதுக்கப்புறம் ஐயா அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள எழுப்பி விடுவாங்க, அவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 2வது ரவுண்டுக்குள்ளே போகிறோம். இந்த 2வது ரவுண்டு என்ன அப்படின்னா, நான் ஒரு கேரக்டரை பைபிளில் இருந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கான க்ளூஸ் கொடுப்பேன், சரிங்களா? அந்த கேரக்டர் நான் தான் மனசில் வச்சுருக்கிறேன். என் மனசில் ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அவரை பற்றி சின்ன சின்ன சாய்ஸஸ், குழுக்கள், க்ளூஸ் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. நான் கொடுக்குற க்ளூவில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போகும். நீங்கள் எவ்வளவு க்ளூவில் அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை மதிப்பெண், சரிங்களா? நான் சொன்ன உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்ஸ். நான் கொடுக்குற அடுத்த க்ளூவில் சொன்னீங்க அப்படின்னா 45 மார்க்ஸ். அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், சரியா? உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னா, இப்போ நான் மனசில் ஒரு கேரக்டரை நினச்சிக்கிட்டு தம்பி கேட்கலாமாப்பா? ரைட். நான் இவர்கிட்ட கேட்குறேன், நான் ஒரு கேரக்டரை மனசில் வச்சுருக்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் இவர்கிட்ட கேட்குறேன், இயேசுவின் சீடர்களில் ஒருவன். இப்போ நான் ஒரு கேரக்டரை மனசில் வச்சுருக்கிறேன், நீ இதிலேயே தப்பாக சொல்லிட்ட, பேதுருன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன். நான் சொல்லிடுவேன், நான் வேற ஒருத்தர் நான் சொல்லிடுவேன், யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ நான் ஒரு கேரக்டர் சொல்லும் போது கேள்விக்கெல்லாம் நான் இது தமிழ் எக்ஸாம் மாதிரி ஃபுல் மார்க்லாம் போட மாட்டோம், சரியா? நீங்கள் சும்மா இந்த சயின்ஸ் மேத்ஸ் மாதிரி 100 மார்க் எடுக்கலாம்லாம் நினைக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம், ஓகேவா? புரியுதுங்களா? நான் இங்கே சொல்லும் போதே நான் கேரக்டரை மாற்றிடுவேன், நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அப்படியே தப்புன்ட்டு போயிடுவேன், ஓகேவா? ரைட். முதல் டீம் உங்களில் இருந்து வேகமாக நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லணும், டைம் டிலே கிடையாது, சரியா? என் மனதில் இருப்பவர் யார்? நான் ஒரு தீர்க்கதரிசி. அடுத்த குழுக்குள்ள பேரவா? யூதாவையும் எருசலேமையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தவன்.
தப்பு. முடிஞ்சு. நான் சொன்னேன், அதான் சொன்னேன், எலியாவை வந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டே வரக்கூடாது. சரிங்களா? சரியா? நான் வந்து உரைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது அது புக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கும், விரிஞ்சுக்கிட்டு போகும். சரிங்களா? அடுத்தது. சரியா? ஃபர்ஸ்ட்லேயே முடிஞ்சு. அடுத்தது ரெடியாக இருந்துக்கோங்க. நான் ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன். நான் இயேசுவுக்கு சொந்தக்காரன். எனது உணவு பழக்கம் வித்தியாசமானது. 3 குழு கொடுத்துட்டேன். நீங்களாம் கிடையாது. யோவான் ஸ்நானகன். ஓகே, அவங்களுக்கு 50 35 கொடுத்துரும். ரைட். யோவான் ஸ்நானகன் உணவு பழக்கம் வித்தியாசமானதுன்னாவே அது வந்துடுது இல்லையா? அம்மா, நான் ஒரு இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. 4 ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்தவன். யோர்தான் நதியை 2ஆக பிரித்தேன். எலியா தீர்க்கதரிசி. ஓகேவா? யோர்தான் நதியை 2ஆக பிளந்தவர் யாரு? எலியா தீர்க்கதரிசி. கிளாப் பண்ணிருக்கேன். அம்மா சொன்ன பதில் போதகரையே ஷாக் ஆகிறது. ரைட். 35 மார்க்ஸ். சரிங்களா? கிளாப் பண்ணிருக்க. சூப்பர். உண்மையிலே சரி. உங்களுக்கு நான் ஒரு இயேசுவின் சீடன். அடுத்த குழுக்குள்ள போயிடலாமா? ரைட். கலிலேயன். அடுத்த குழுக்குள்ள போயிடலாமா? மீன் பிடிப்பவன். அடுத்த குழுக்குள்ள போயிடலாமா? பேரவா? இயேசுவால் பாராட்டப்பட்டவன். அடுத்த குழுக்குள்ள போயிடலாமா? இயேசுவை மறுதலித்தவன். பேதுரு. ரைட். 25. ரைட். உங்களுக்கு நான் ஒரு இஸ்ரவேல் ராஜா. நான் சுரமண்டலம் வாசிப்பேன். தாவீது. ரைட். உங்க குரூப் பேரே தானோ? எஸ்தர். சரி சரி. ரைட். கிளாப் பண்ணிடுவோம். சூப்பர். ஏமா உங்களுக்கு நான் 7 பேரில் ஒருவன். முடிஞ்சு. அவுட். ஆன்சர் அதான், அவசரப்படக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சரிங்களா? முடிஞ்சு. நான் 7 பேரில் ஒருவன் சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை கவனிக்கவே இல்லை. ரைட். 2வது ரவுண்ட் இதோட முடிச்சுக்கிடுவோம். ரொம்ப நேரம் ஆகுது. வெளியிலேருந்து வரீங்களா? உங்களுக்கு ஒரு யாராச்சும் வரீங்களா? இதே மாதிரி கேள்வி கேட்குறேன். ஒருத்தருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு. வரீங்களா? யாராச்சும் ஒருத்தங்க. இது மாதிரி சிம்பிளாக தான் இருக்க போகுது. யாராச்சும் வரீங்களா? வர்றாங்க. வாங்க வாங்கம்மா. இங்கேருந்து நீ கேள்வியை கேளு, நான் அங்கேருந்து பதில் இங்கே வாங்கம்மா, முன்னாடி வாங்க. ஏம்மா, இவ்வளோ க்ளோஸாக இருந்தும் இவங்க சொல்கிறது என் காதில் விட மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களை முன்னாடி வர சொன்னேன். சரி. பெண் நீங்கள் வந்திருக்கிறதுனால முக்கியமான கேள்வி. நான் ஒரு பெண் தீர்க்கதரிசி. ஆசேர் கோத்திரத்தால். அவுட். அவுட். இதை யாரு வேற யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? 2வது குழுவோட. தேபோரால 84 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஏமா, நான் இன்னைக்கு சிறப்பு செய்திக்காக வந்திருக்கிறேம்மா. சரி, ரைட்.
வேற யாராச்சும் ஆண்கள் சைடு வரீங்களா? ஆண்கள் சைடு இதே இது எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரைட், இதோட முடிச்சுக்கிடுவோம். நீ மார்க் சொல்லிடு. ஆமா, ரெண்டாவது. ஓகே, செகண்ட் ரவுண்டில் ஜாஸ்வா டீம் நோ மார்க்ஸ். தாவீது 35 மதிப்பெண், ரூத் 35 மதிப்பெண், தானியல் 25 மதிப்பெண், எஸ்தர் 40 மதிப்பெண், சாம்வேல் நோ மார்க்ஸ். அடுத்த ரவுண்டு ஃபைண்டிங் த பல்லவி. ஃபைண்டிங் த பல்லவி அப்படின்னா ஒரு பாடல்ல இடையில் வர்ற வரிகளை நான் வாசிப்பேன், பாட மாட்டேன். நீ பாடு, நீ பாடுறதே வாசிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிடாதீங்க, சரிங்களா? நான் வாசிப்பேன். அப்படி நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தையினுடைய அந்த இதை நீங்கள் சொல்லிடக்கூடாது. நான் சொல்லும் போதே பாடக்கூடாது. அதுக்கு ஒரு ஆரம்ப வரிகள் இருக்கும் இல்லையா, பல்லவி, அந்த பாட்டினுடைய பல்லவி, அதை நீங்கள் பாடணும். இப்போ உதாரணத்துக்கு சேற்றி நின்று என்னை அவர் தூக்கி எடுத்தார் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த நாவில் புது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவியை பாடணும், சரிங்களா? ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கிடக்கூடாது, உடனடியாக அதை ஆரம்பிச்சிடணும். 2 எட்ஜிலையுமே நீங்கள் 0 தான் போன தடவை எடுத்தீங்க. அப்படிங்கிறதுனால நான் இங்கேருந்தே வந்துடுறேன், சரியா? கொஞ்சம் பழைய பாடல்கள் தான், கொஞ்சம் கவனித்து கேளுங்க. 10 செகண்ட் தான் டைம் கொடுப்பேன், அப்படியே போயிடுவேன். நான் சொன்னதுக்கப்புறம் 10 செகண்ட். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கம் இல்லை. பாடிருங்க, அப்படியே எல்லாரும் சேர்ந்தே பாடிருங்க அவங்களோட. சூப்பர்மா, சூப்பர். இது கொஞ்சம் பழைய பாட்டு தான், சரிங்களா? நீங்க கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியம் ஆகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியம் ஆகின்றது. பாடக்கூடாதுல்ல, பாடினதான் வந்துருமே கடகடன்னு. ரைட், முடிஞ்சு. உங்களுக்கு 5 செகண்ட் தான், ஏன்னா இவ்வளவு நேரம் கேட்டீங்க. அவங்க பாடினது இன்னும் அங்கேயே நிற்கிறீங்க நீங்க. அடுத்தது உங்களுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியம் ஆகின்றது. உங்களுக்கு அது ஆரம்ப வரி கிடையாது, முதல்ல ஆரம்ப வரி சொல்லுங்க. நீங்க கரெக்ட் தான். ஆனா எப்பவுமே அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க பதில் சொல்றீங்க. இது என்ன கணக்குனே தெரியல, செகண்ட் டைம் இதே தான் பண்றீங்க. ஏமா மார்க் கொடுக்கலாமாம்மா? என்ன இப்போ மட்டும் கொடுக்கலான்றீங்க? இதுல என்னது? அதனால விட்டுருங்க, சரிங்களா? சந்தோஷம். ஆனா பதில் சொன்னதுக்கு கை தட்டிடுவோம், சரிங்களா? நம்ம தென்னிந்திய திருச்சபையில எப்பவுமே உங்களுக்கு கொடுக்குற ஒரே பரிசு கைதட்டு தான், சரிங்களா? மறக்காம கொடுத்துருவோம். 3வது, உங்களுக்கு கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். பாடுங்கம்மா, பாட்டு பாடிருங்க, எல்லாரும் சேர்ந்து பாடிருங்க. ஜீவிக்கிறார். சூப்பர்மா, சூப்பர், தேங்க்யூ. அடுத்தது நீங்களே கை தட்டிட்டீங்களா? ரைட், சூப்பர். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். உங்களுக்கு தான் கேள்வி, யாருக்கோ கேள்விங்கிற மாதிரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? முதவரி 1 நிமிஷம் கிடையாது, 10 செகண்ட்மா. 1 நிமிஷம்னா 60 செகண்ட்னு அர்த்தம்.
கட். உங்களுக்கு கட் கட் என்ன பாட்டு? பாடுங்க. கை கூறுகவில்லை மாறிடவே. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அவங்களுக்கு 5 மார்க் கூட போட்டுருங்க, சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு தானம்மா. நான் போனதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இயேசு கைவிடார், தாமாய் வந்து ரட்சிப்பார். பாடுங்க. சந்தோஷம் பொங்குதே தேங்க்யூமா. அடுத்தது திருமறை இன்னிசை நாதம் தேனிலும் இனிய வேதம். அவுட். தப்பா தான் பாடக்கூடாது, சரியா? நிழலில் அனுதினம். ரைட், ஓகே, அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், சரியா? இதுதான் இந்த டைம்லயே நம்ம பாடுற பாட்டு இல்லையா, லெந்து காலங்களில். பெரும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. பெரும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவுட். இயேசு ஜீவிக்கிறா. நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, நான் அங்க போறதுக்கு முன்னாடியே பாடிட்டீங்களே. ரைட், சரி ரைட். அவங்களுக்கு 5 மார்க், சரியா? இல்ல இல்ல, இது இப்படி வருது, ஓகேவா? ரைட். இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சு, கொஞ்சம் மண்டைக்குள்ள வாங்கிக்கோங்க. தூயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். தூயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். சூப்பர். கோடி கோடியாக தோன்றும் தீரல் கூடி. உண்மையில சூப்பர்மா, தேங்க்யூ. அழகான பாட்டு, சரிங்களா? ரைட். நீங்க போன தடவை என்ன பார்த்ததுனால உங்களுக்கு நான் கேள்வியவே பார்க்கிறேன். இந்த பக்கத்துல சரியான இது இல்லை. ரைட். சரி, அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார். அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார். சூப்பர், பாடுங்க அப்படியே. தேனிலி மயிலும் கிளாப். சூப்பர், உண்மையிலே சூப்பர். ஏமா உங்களுக்கும் கீர்த்தனை தான், சரிங்களா? மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கம் இன்றி விடுக்கும். மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கம் இன்றி விடுக்கும். பாட்டு தெரியறதுக்கு முன்னாடி பாடிடாதீங்க, தப்பாச்சுன்னா அவுட். பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற செக்ரட்டரி ட்ரெஸரர் பேசுற மாதிரியே பேசுறாங்க பாருங்களேன், 2 பேரும் உட்காந்து. முடியலையா? ஓகே, போதும், ரொம்ப டைம் ஆயிட்டுண்ணா. நீங்க கொயர்ல தானே உட்காந்துருந்தீங்க? ரைட், சந்தோஷம். ரைட், அவுட். சூப்பர். வென்ற நாமம் இனிப்பாயவர் செவியில். 2 ஒரே ராகம், அதனால நீங்க குழம்பிட்டீங்க. சூப்பர் சூப்பர், ரைட், வெரி குட். அடுத்து உங்களுக்கு தானே கேள்வி.
பரிவுடன் அருள் புரி அகலவிடாதே. பரிவுடன் அருள் புரி அகலவிடாதே. இங்கே கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுல இல்லையா? கிடைக்கலையா? ரைட். பரிவுடன் அருள் புரி அகலவிடாதே. என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க பாடினா சரியா தெரிஞ்சுள்ள போறேன், தப்புனா தப்பு. மேசியானான். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அழியும் நிமிஷ தாசை காட்டியே. சூப்பர் சூப்பர். நீ உனக்கு சொந்தம் அல்லவே. ரைட், முடிஞ்சு. தம்பி மார்க் சொல்லிருங்க. ஓகே, மூணாவது ரவுண்டில் யோசுவா அணியினர் 35 மதிப்பெண்கள், தாவீது அணியினர் 10 மதிப்பெண், ரூத் அணியினர் 10 மதிப்பெண், தானியேல் 10 மதிப்பெண், எஸ்தர் 25 மதிப்பெண், சாம்வேல் நோ மார்க்ஸ். ஓகேவா? கரெக்டாக தானே மார்க் போட்டிருக்கிறாரு? ரைட், ஒரு கிளாப் பண்ணிடுவோமா எல்லாருமே? தேங்க்யூ. இப்போ அடுத்த ரவுண்டு என்ன அப்படின்னா, டம் ஷெராடு. டம் ஷெராடு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சைன் லாங்குவேஜில் நான் ஒரு பைபிள் புத்தகத்தினுடைய பெயரை சொல்லுவேன். திருமறை நூலில் எத்தனை அது இது இருக்குது, அதிக ஆகமங்கள் மற்றும் இதெல்லாம் இருக்கு இல்லையா, புக்ஸ், நூல்கள். அது வந்து 66 இருக்குது. அந்த 66ல் உள்ள பெயர்களில் ஒரு 5 பேர் சொல்லுவேன். நீங்கள் உங்களில் இருக்கிற நல்ல அபிநயம் காட்டி அதை தெரிய வைக்கிற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்டணும். உங்கள் டீமில் இருந்து ஒருத்தர், உங்கள் டீமில் இருந்து ஒருத்தர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமில் இருந்து ஒருத்தரை முன்னாடி கூப்பிட்டு நான் சொல்லுவேன். அந்த டீம் அதை கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லிடணும். சரிங்களா? ஓகேவா? சரியா? நான் உங்களுக்கு மைக்கில் சொல்லிடட்டுமா கேள்வியை? டம் ஷெராடு. சரி, இப்போ உங்களை உள்ள இருந்து எடுப்போம். சரிங்களா? ஐயா, உங்கள் டீமில் யாரு வரப்போறது? நான் பைபிளில் இருக்கிற ஒரு நூலை சொன்னால் அந்த நூலில் இருக்கிற கேரக்டரை நடித்து காட்டலாம், ஏதோ ஒரு சம்பவத்தை விளக்கி காட்டலாம். இந்த சம்பவம் இந்த நூலில் தான் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நூலை சொல்லிடுவீங்க. புரியுதுங்களா? உங்கள் டீமில் இருந்து வாங்க, ஒருத்தர் ஆக்ட் பண்ணி காட்டுறவங்க ஓடியாங்க. என்னம்மா ஆதி ஆகுமோ? இங்க பாருங்க, ஒண்ணுன்னு தான் காட்டினாங்க பாருங்க. இவ்வளவு ஈஸியா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. சரியா? இனிமேல் நம்ம தான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் போல. ரைட், அடுத்தது ஐயா, உங்க டீம்ல இருந்து யார் வர போறது? வாங்க. ராஜாக்கள். சூப்பர், வெரி குட் வெரி குட். எங்க ஆண்கள் பதில் சொல்லும் போது கொஞ்சம் தயவு செய்து கைத்துட்டுங்க. நாங்கெல்லாம் அத்தி பூத்தார் போல என்னைக்கோ சொல்ல போறோம். இப்பயும் நீங்க கைதட்டலன்னா நாங்க என்ன ஆகுறது சொல்லுங்க? ரைட், சூப்பர். உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க வாங்க. உங்க டீம்ல இருந்து ஒருத்தங்க.
இல்லை, நான் இதுதான் கொடுத்தேன்னு நானே பார்க்குறேன். பதில் சொல்லலைன்னா பல்ல உடச்சிருவேன்றாங்க. போதும்மா நீங்க சரி, ரைட், போதும், தேங்க்யூ. அடுத்தது அவங்களுக்குரிய இது. நீங்கள் இங்கே வாங்கம்மா, ஒரு ஆள் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுங்க. ஐயோ, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, தப்புன்றேன். வாங்க, ஒரு ஆள் வாங்க ப்ளீஸ், ஒரு ஆள் வாங்க, ஆக்ஷன் பண்ணி காட்டிடுங்க. அது இவங்க எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அதே இது வாய் திறந்துட்டாங்களா, ஆன்சர் பண்ணிட்டாங்களா? ஏழை, இவங்களுக்கு நான் ஆன்சரை காட்டிட்டேன், நீ வந்து சொன்னீங்கன்னா அவங்க தான் உட்காந்து சொல்லிடுவாங்கல்ல. இது என்ன புதுசாக இருக்குது? ஏமா வாயவே திறக்கூடாது. உங்களுக்கு நம்ம இந்த கொரோனாவில் மாஸ்க் போட்டோம் பார்த்தியா, அதை போட்டணும் பார்த்துக்கோ. புலம்பல் சொல்லிட்டாங்களா? சரி, அப்போ வேற அவங்களுக்கு சொல்லிடுவோம். சரியா, இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். சூப்பர், வெரி குட், வெரி குட். சரி, உங்க டீமுக்குரியது, உங்க டீமுக்குரியது. ஆமா, அதுக்கு 5 மார்க் தான். உங்க டீமுக்குரியது வாங்க, யார் பண்ண போறது? எல்லாம் கொரியோகிராஃபி பண்றவங்களா இருக்கிறாங்க, நமக்கு அது தெரியாம போச்சு பார்த்துக்கோ. பிரசங்கி, சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா சொல்லிட்டேன். பிரசங்கி, சரியா? நான் ஒரு இடத்துல இந்த கேம் நடத்தினேன் பார்த்துக்கோங்க. ஒரு பையன் அப்படியே படுத்துட்டான், உடனே சொல்லிட்டாங்க பிரசங்கி அப்படின்னு. ஏன்னா பிரசங்கம் பண்ண தூங்கிடுவாங்க பார்த்தீங்களா? ரைட், அடுத்து உங்களுக்கு. சரியா? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு அந்த பாருங்க, வெளியில போயிருங்க, ஒரே இதுல முடிச்சுட்டாப்புல. நல்ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, சரிங்களா? நம்ம அடுத்து உங்களுக்கு. மனசுல வச்சுக்கிட்டு நாளாகமம், சூப்பர். அவங்க தான் 4ன்னு காட்டிடுறாங்க, ஆதியாமம்னா 1ன்னு காட்டிடுறாங்க. என்னத்த சொல்றது சொல்லுங்க. ரைட், சூப்பர். அடுத்த ரவுண்ட்ல என்னன்னா ஒரு வசனம், சரிங்களா? ஒரு வசனத்தை நீங்க அப்படியே நடிச்சு காட்ட போறீங்க. இந்த ரவுண்ட்ல உள்ள செகண்ட் கொஸ்டின், வசனத்தை நீங்க நடிச்சு காட்ட போறீங்க. சரியா? உங்கள்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். ஏமா யாரு? அவங்க தான் கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்களோ? சரி அம்மா,
ஜீவ அப்பம் நானே. ஏமா நீங்க சொல்லக்கூடாதுமா, நீங்க சொன்னீங்கன்னா அவங்க இல்லை அவங்க சொன்னாலும் கேட்டு சொல்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. சரியா? ரைட், ஜீவ அப்பம் நானே. வெரி குட். அடுத்தது நீ வா முடிய. சூப்பர் டே, சூப்பரா, வெரி குட், வெரி குட். ரைட், வெரி குட். அடுத்தது நீங்க வாங்க. நம்ம ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிரும். என்னது? அதிசயங்களை காண பண்ணுவேன். சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணிருங்க. சூப்பர் சார். இங்க யாரு? உனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போல. அழகா பிள்ளை சொல்லுது. வசனம்மா, வசனம், அதுவும் வாக்குத்தத்த வசனம். அந்த டீம் மாதிரி பல்ல உடைப்பேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருடி பேசாம. வேற வழி கிடையாது பார்த்துக்கோ. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் முடியலன்னா என்ன பண்ண முடியும்? சரி, அவ்வளோதான், முடிஞ்சு. நீ ரொம்ப நேரம் எடுத்துட்ட. ரைட், அவங்க தான் கடைசி வரைக்கும் முடியாதுன்ட்டாங்களே. சரி, நீங்க அதை சரியா, உங்களுக்கு டைம் முடிஞ்சு. ஏம்மா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தப்புன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஓகே, அடுத்த டீம் யாரு? உங்களுக்கு முடிஞ்சு இல்லையா? உங்களுக்கு தானா? கடைசி டீம் நீங்களா? இல்லை உங்களுக்கு முடிஞ்சா? இவங்களுக்கு. வாங்க வாங்க. நீ சொல்றியாடா? டைம் முடிய போதுமா? நீங்கள்
சின்ன பிள்ளைய அள வைக்காதீங்கம்மா, தயவு செஞ்சு சரியான ஆன்சர் பண்ணிருக்க. அவன் எவ்வளோ அழகா சொல். ஏம்மா நிறைய தப்பான ஆன்சர் பண்ணிட்டீங்க, போதும். இன்னும் ஒரு ட்ரை. சரி, அப்படி போய் அவங்கள்ட்ட உட்காந்துரு. அடுத்தது உங்களுக்கு. சரி, அவ்வளோதாம்மா. அவங்களுக்கு தான் டைம் நிறைய கொடுக்க முடியும், உங்களுக்கு அவ்வளோ கிடையாது. சரியா? ரைட், போதும். அடுத்தது யார்? ஏம்மா நீங்களே வந்து நிற்கிறீங்க, ஒரு குட்டி பையனுக்கு வாய்ப்பு இல்லையா? ஓடியா, நீ வந்து நீ இது வரைக்கும் நடிக்கலையா? கரெக்டாக தப்பா பேசிக்கிறீங்க. கரெக்டாக தப்பா சொல்லியிருக்கிறீங்க. ரைட், அடுத்தது உங்களுக்கு யார் வந்து சொல்ல போறீங்க? நடிக்கிறியா? அண்ணனும் தம்பிக்கு தான் போட்டி. கிரிக்கெட் ஆடுவேன். ஏய் சூப்பர். எப்படா அது? இது என்னடா பேட் எடுத்து கிரிக்கெட் விளாண்ட மாதிரி அடிச்சான். ஒருவேளை ஆட்ட அவங்க அப்பா அப்படிதான் அடிப்பாரோ? ரைட், சூப்பர். அடுத்தது கடைசியா உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கான மதிய நேரம்னா இப்படித்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்கும். இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். இன்னும் ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம். லாஸ்ட் ஆக்ஷன். அதே ஆக்ஷன் தான், லாஸ்ட் ஆக்ஷன் ஒன்று வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தோம். ரீப்ரிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட், போதுமா? போதும். எனக்கு நீங்கள் வந்துக்கா. வீடியோ நல்லா எடுப்பா. சொல்லும்போது வீட்டு பக்கத்தில் அதேதான்ப்பா. திரும்ப திரும்ப தப்பாவே கரெக்டாக சொல்றீங்க. ஓடியா, இவன் வித்தியாசமா ஆக்ஷன் வச்சிருப்பான் பார்த்துக்கோங்க. நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுவான்.
அப்படியே ஒரு வசனம் எனக்கு சொல்லணும். நான் உங்கள் அனைவரையும் அப்புறம் ஏதாச்சும் ஒரு வசனத்தை பைபிள்ல இருந்து காட்டிருங்க. இஷ்டத்துக்கு அடிச்சு நீ அடுத்த வார்த்தைக்கு பேரு. போதும் போதும் போதும். அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு பார்த்துக்குவா. இங்கே யார் சொல்ல போகிறது? இந்த ஆக்ஷனை தவிர வேற எந்த ஆக்ஷன் பண்ண முடியும்னா? ஏய், வாய் திறந்து பேசக்கூடாது. எனக்கு தூக்கம் வருது, உங்களுக்கு வருதா? நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேன். போதுப்பா. இன்னொரு தடவை ட்ரை பண்றியா? ரைட். போதும்மா, போதும் போதும். இங்கேருந்து யார்? அப்படியா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வர்ற. உன் கான்ஃபிடென்ட்டை இவங்க எப்படி உடைப்பாங்கன்னு மட்டும் பாரு. என்னம்மா? சூப்பர் சூப்பர். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கைதட்டிருங்க. இளைப்பாறுதலுக்கு ஏன் தூங்குற மாதிரி ஆக்ஷன் காட்டுறீங்க? அதுதான் சரிங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னோடனே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன், இல்லைன்னா உறங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. சரியா? சூப்பர். மார்க்ஸ் மட்டும் சொல்லிடு. 4th ரவுண்டில் யோசுவா மதிப்பெண்கள் 25, தாவீது மதிப்பெண்கள் 20, ரூத் மதிப்பெண்கள் 20, தானியேல் 15, எஸ்தர் 10, சாம்வேல் 15. சூப்பர். அந்த எல்லாத்தையுமே டோட்டலாக கூட்டி மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதற்குரிய பரிசுகளை கொடுக்கலாம். ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துக்கிடுவோம். சரியா? ஆடியன்ஸ் இருக்கப்பா. ஆடியன்ஸ் ஒரு கேள்வி. இந்த ரேபிட் ஃபயர் பாங்கல்ல, நான் கேள்வி கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது கேள்வியை கேட்கும்போது கேள்விக்குரிய ஆன்சர், ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் பண்ணணும். நான் உங்களுக்கு கேள்வி என்னன்னு புரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்க அழகா சொல்லிட்டீங்க. 2 டீம் ஒரே மார்க்ல. இந்த ஒரு இதை மட்டும் முடிச்சிருவோம். யாராச்சும் முன்னாடி வரீங்களா? யாராச்சும் வரீங்களா? தைரியமா வாங்க. ஏன்னா இந்த கேள்வியே தப்பா ஆன்சர் பண்றது தான். புரியுதுங்களா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், தப்பா ஆன்சர் பண்றது தான். இப்ப நமக்கு வந்துடக்கூடாதான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? தப்பா ஆன்சர் பண்றது தானே கரெக்டுன்றாங்க. யாராச்சும் வரீங்களா? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒட்டுமொத்த மதிப்பெண் டேலி பண்ணி சொல்லிடுங்க. யோசுவா மொத்த மதிப்பெண்கள் 70, தாவீது மொத்த மதிப்பெண்கள் 85, ரூத் மொத்த மதிப்பெண்கள் 85, தானியேல் மொத்த மதிப்பெண்கள் 55, எஸ்தர் மொத்த மதிப்பெண்கள் 95, சாம்வேல் மொத்த மதிப்பெண்கள் 30. சாமுவேல் 30, இவங்க 95. 95 வந்து முதல் மதிப்பெண். அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுவோமே ப்ளீஸ். எல்லாருமே எந்திரிச்சு நின்றுங்க. எந்திரிச்சிருங்க ப்ளீஸ். உங்க இருப்பிடத்துக்கு அப்படியே போயிடலாம். எப்படி
டீம் பேர் வந்து எஸ்தர். எஸ்தர். யாருமா அந்த பேர் எழுதி கொடுத்தது? ஏய் சூப்பர், ஓன் டீம் தான் வின் பண்ணியிருக்குது. எல்லாருக்கும் கிளாப் பண்ணிடு, நீயும் கை கொடுத்துக்கோ சரியா. உங்க டீம் தான் வின் பண்ணியிருக்குது. ஓனர், ஐபிஎல் ஓனர் மாதிரி இந்த டீமுக்கு ஓனர் அவ தான். உன் பேர் என்னதுமா? ஜெஃபிலாவா? ஜெஃபினா. ஜெஃபினா டீம் தான் வின் பண்ணியிருக்குது சரியா. வெரி குட், சூப்பர். அடுத்தது ரூத் 85, தாவீது 85. இந்த ரெண்டு டீமுக்கு மட்டும் மோதல். அதில் யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து வின் சரியா. இவங்களுக்கு தான் இந்த கேமு. சரியா? எப்படி? இந்த ரெண்டு டீமுக்கு. மற்றவங்களுக்கு கிளாப் பண்ணி அனுப்பி விட்டுறலாம் சரிங்களா. தேங்க்யூ பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு, ரொம்ப தேங்க்யூ. ரைட், தேங்க்யூ. இப்ப அந்த நான் முதல்ல என் மனதில் இருப்பவர் யார் கேட்டேன் இல்லையா, இதுதான் கேள்வி. க்ளூலையே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க். ரெண்டாவது க்ளூனா 5 மார்க் குறைக்கும். யாரு அதிக க்ளூஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்க 3வது நிலைக்கு போயிருவாங்க. குறைஞ்ச க்ளூஸ்ல சொல்றவங்க 4வது நிலைக்கு. அப்ப வந்து உங்களுக்கு நான் கேட்குறேன், நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. உடனே ஆன்சர் பண்ணீங்கன்னா டக்குன்னு அவுட் சொல்லிடுவேன் சரியா. ஞான் பாருங்க, எனக்கே குழம்புது. நான் ஞான் அப்படின்றேன் சரியா. நான் நியாயாதிபதிகள் காலத்து பெண். செகண்ட் க்ளூக்குள்ள போயிட்டுமா. எனது கணவர் மோசேயின் வழிவம்சத்தினர். மோசையினுடைய வழிவம்சத்தினர் எனது கணவர். 3வது குழுக்குள்ள போயிட்டுமா. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். மங்களவாக்கு திருநாள் கொண்டாட போறீங்க. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவுட். யாகேல். சூப்பர், முடிஞ்சு கேம் ஓவர். அப்ப 2வது ரூத்தம்மா 2வது டீம், நீங்க தாவீது 3வது டீம். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாருமே கிளாப் பண்ணிடுவோமே. தேங்க்யூமா, சூப்பர். ஹல்லேலூயா. மிக சிறப்பாக நேர்த்தியாக நம்ம எல்லாம் ஆதியாகம புத்தகத்தை ஆபிரகாமோடு என்ன செய்திருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் என்ன நிலை என்பதை அழகாக என்ன செய்திருக்கிறாங்க, வர்ணித்து அழகாக என்ன செய்திருக்கிறாங்க, காண்பித்தார்கள். இன்னும் அவங்கள கொடுத்தா அவங்க பாட்டு என்ன செய்யிட்டே இருப்பார்கள், அழகாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் அவங்க ரூமில் போய் உட்கார்ந்தா போதும், நிறைய காரியங்களை இது இப்படி ஸ்டாலின் இது அப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், இது இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க ரூமில் தான் போய் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம முதல்ல உள்ளே போனோடனே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஒரு முறை ஒரு பையன் சொல்லிகிட்டே இருந்தான், ஒன்றா கேட்டிருந்தான். அப்போ ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ஒரு அண்ணன் இருந்தாங்க. நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா எல்லாம் விசுவாசம் கடவுள்லாம் பேருமேனாப்புல. அப்போ அவர் சொன்னார், விக்டஸ்ன்னு ஒரு அண்ணன் சொன்னாப்புல, தம்பி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, கடவுளை அவரை என்ன செய்ய தெரியும், அவரை காப்பாற்றிக்கொள்ள தெரியும். நீங்கள் கடவுளை என்ன செய்ய வேண்டியதில்லை, காப்பாற்ற வேண்டியதில்லை. அவர் தன்னாலே என்ன செஞ்சிடுவார், அவரை காப்பாற்றிக்கொள்வார். நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலேயே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் என்ன செய்யணுங்க, ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்திருக்கிற, ஆண்டவர் வழிகாட்டுகின்ற, ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி நம்ம செயல்பட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமும் மகிழ்ச்சி உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மற்றமை அதை அழகாக விளக்கி
நம்முடைய வாழ்விலே புரியும் வகையிலே சொன்னார்கள். அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இப்போ நாம் பரிசு கொடுக்க போகிறோம். சித்தனா முதல்ல வந்த டீம் அப்படியே எல்லாரும் வாங்க பார்ப்போம். முதல் டீம் எஸ்தரா, வாங்க. வாங்க. கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டுங்க. சரி, அடுத்ததாக இரண்டாவது டீம். ரூத் டீம் வாங்க. இரண்டாவது பரிசு வாங்க, வேகமாக எந்திரிச்சு வாங்க. ரூத் டீம் கொடுங்க. கரங்களை தட்டி நம்மளை உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக தாவீது டீம் வாங்க வாங்க. தாவீது குழுவினர் சரி சரி. அடுத்தால இப்போ நம்ம பேர்